ஹாய், கோதுமை ரவையை வச்சு ஒரு ஹெல்த்தி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கோதுமை ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறட்டும். இப்போது அது கூட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இல்லை ஊற வச்ச கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு நறுக்கின தக்காளி, ஒரு இஞ்சி 4 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தாளிப்புலாம் எதுவுமே வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். அவ்வளோதான், இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே தோசை ரெடி பண்ண வேண்டியதான். இப்போது ஒரு இரும்பு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ரொம்ப மெல்லிசாக வாக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியமாக வாருங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும் தோசை. இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தோசை, சூடாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சட்னியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.